ஹாய் ஆல், எல்லோருக்கும் என்னோட அன்பான வணக்கங்கள். இந்த என்னோட சிக்கன் கிரேவி வந்து செய்திருக்கிறேன். வழக்கமாக நாங்கள் செய்கிற குழம்பு மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் வித்தியாசமாக செய்திருக்கிறேன். இதை எப்படி செய்திருக்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கிறேன். இப்போ இந்த பவுடர் செய்கிறதுக்கு சில பொருட்களை நாங்கள் வறுத்தெடுக்க வேணும். அதுக்காக மல்லி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கிறேன். இது பெருஞ்சீரகமும் மிளகும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்திருக்கிறேன். இதை தவிர ஏலக்காய் ஒரு 3, பட்டை ஒரு இந்தளவு, இவ்வளோத்தையும் நாங்கள் வறுத்தெடுக்க போகிறோம். இது நல்லா வறுபட்டுட்டுது. நான் ஒரு ஜாருக்குள்ள போட்டு இதை பவுடர் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா இது பவுடர் ஆகிட்டுது. இதோட நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை பொரித்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ப்ரௌன் கலருக்கு வரும் வரைக்கும் பொரித்து வச்சுருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்து நாங்கள் அரைச்சிக்கொள்வோம். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்குது. இதுக்குள்ளே அந்த அரைச்ச பேஸ்ட்டை போடுவோம். அதோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள். மிளகு நான் போட்டிருக்கிறதால உரைப்பு கூடவாக இருக்கும், அதனால கொஞ்சமாக போட்டிருக்கிறேன். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். அடுத்தது உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளும். அளவுக்கு எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே ஒரு 1/2 அன் ஹவர் வந்து நாங்கள் மூடி வைப்போம். பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரமாக இது ஊறி இருக்குது. இது நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டு வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ள கருவேப்பிலையே போடுவேன். ஊற்றிட்டு வேற ஒன்றும் இதுக்குள்ள நாங்கள் போட தேவையில்லை. கிளறிட்டு கொஞ்ச நேரம் மூடி விடுவோம். இது ஒரு 15 நிமிஷமாக நான் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டேன். இப்போ இறக்குற பருவம் வந்துட்டது. இறக்குவோம். இது பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிட்டுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.